ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. Thank you friends. ராசிதம் கை ராசிதம் முகமே ராசிதம். சார் மீட்டிங்க்கு நேராயிட்டு சார். போலாம் எப்போ போலான்னு எனக்கு தெரியும். எங்களுக்கும் தெரியும். ரோகிணி மேடம் இன்னும் வரல. ரோகிணி மேடத்தை எங்க சார்? மேடம் வராம ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாரு. நானும் தூது அனுப்பி பார்த்துட்டேன், மேடம் இன்னும் வந்த மாதிரி இல்ல. பாஸ் மீட்டிங்க்கு நேராயிட்டு பாஸ். போலாம். இவருக்கு பொண்டாட்டி சைட் அடிச்ச மாதிரி இல்ல. இவர் பாராளுமன்றத்துக்கா போறாரு? அவர் முகக்கலைய பாரு. இவர் பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு வெறும் வாய் மேல வரல வச்சு உட்காருவாங்க. இவர் பேசணுமா என்ன, போட்ட கூட ஜெயிப்பாரு. ஏன்னா இவர் ராசி அப்படி. ராசிதம் கை ராசிதம் முகமே ராசிதம். ராசிதம் கை ராசிதம் முகமே ராசிதம். எவ்வளவு மனசுல வலி இருந்தாலும் சரி, இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தா எந்த வலியும் பறந்து போயிருது. கடவுள் என் காயத்துக்கு கொடுத்த மருந்து இந்த பச்சிளம் குழந்தைங்க தான். இவங்க முகத்தை மட்டும் பார்க்கலனா நான் என் துக்கத்திலே மாஞ்சிருப்பேன். ஒரு மனுஷன் துக்கத்திலே சாக்கக்கூடாதுன்னு தான் குழந்தை செல்வத்தை கொடுக்குறாரோ என்னமோ. ஏமா செம்பவாளி, இந்த பிள்ளைல சாப்பிட்டுச்சான்னு தெரியலையே, அத பாட்டுல விளையாண்டுட்டு இருக்கு பாரு. அவ ரோகிணி கிளம்பிட்டாளா என்ன? ஐயோ நேராயிட்ட. ஐயோ இவர் வேற காத்து நிப்பாரு. அந்த பச்சி வேற நான் இல்லைன்னா பாராளுமன்றத்துக்கே போகாது. வீம்பை நின்னுகிட்டு இருக்கோம். ஐயோ நல்ல நேரம் ஆகி போச்சுதே. பாட்டி காலையிலே டூட்டிக்கு போகணும்னு மணி என்ன ஆகுது? பிள்ளைங்களுக்கு துணி கொஞ்சம் கிடந்தது, அதான் ஆனந்தி ஆதரா பாத்துக்கிட்டாளுல. நீ ஏன் பாத்துக்கிட்டு கிடந்த? இல்ல அவங்களும் பாவம், அவங்களும் எவ்வளவு துணி தான் துவச்சிட்டு கிடப்பாங்க. சரி கொஞ்சம் துவச்சுதான் நினைச்சேன். ரொம்ப நேரம் ஆயிட்டு. நீ பாக்குற உத்தியோகம் அது. நீ இதுல கவனம் செலுத்தணும், அப்புறம் அதுல தான் கோட்டை விடணும். எதுக்கு அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு கிடக்க? நீ அப்படிதான் திட்டுறாங்க பாட்டி. பின்ன ஏசாம என்ன செய்வாள்வ? சாப்பிட்டியா என்ன? இல்ல நான் போற வழியில கண்டில சாப்பிட்டுக்கிட்டேன். உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா செம்பவாளி அக்கா குளிக்க போயிட்டாங்க. நீ அதை போட்டு சாப்பிட்டுட்டு போமா, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு நேரம் இல்ல பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. ஏ ரோகிணி சாப்பிட்டு போ, உங்க அண்ணனுக்கு தான் ஏசிட்டு கிடப்பாவ. ஐயோ அண்ணி எனக்கு இப்ப சாப்பிட முடியாது, நீ நேரம் ஆயிரும். நீ சொன்னா கேளு, ஒரு வாய் சாப்பிட்டு போ, நான் எடுத்து வரட்டுமா? அண்ணி டைம் இல்ல, எம்பி ரோட்ல நிக்காருன்னு போன் வந்தது. அவர் வேற. எனக்கு என்னமோ அந்த பையன் வீம்புக்கு நின்ன மாதிரியே தோணுது. அது உண்மைதான் பாட்டி. நான் வரட்ட என்ன, போக வேண்டியதானே பாட்டி. மெனக்கட்டி நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சேட்டை பிடிச்ச பையன். ரோகிணி கிளம்பிட்டியா என்ன? கிளம்பிட்டு இருக்கா. அம்மா மீனா வெங்க? அவங்கள கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிடுவோம் பாட்டி. எங்களை மீறி ஏதாவது நடந்துற போதே, நாங்க இருக்கோம்ல பாட்டி. என்னமோ தெரியல, புள்ள ரொம்ப பயந்துட்டா. அவ தம்பி மருணி எல்லாம் இருக்க போய் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. சதீஷ் தான் பாவம், உடஞ்சு போயிட்டான். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி, நாங்க இருக்கோம்ல. சொத்தா இன்னைக்கு நீ டூட்டிக்கு போன மாதிரி தான். முடிஞ்சது, கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அம்மாக்கு ஒண்ணு இல்ல, நீ இங்கே இரு. ஆரம்பிச்சிட்டான், நடிப்பா ஆரம்பிச்சிட்டான். நினைச்சேன் இப்படிதான் இவன் பண்ணுவான்னு. அவன் எவ்வளவு பவியமா கூப்பிடுறான். டேய் இங்கே இரு, அம்மா டூட்டிக்கு போனா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் டூட்டிக்கு கிளம்பிட்டானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. பாரு அம்மா டூட்டிக்கு போனா, நீ பாட்டி கூட இரு. ஆமா அம்மாதான். அம்மா டூட்டிக்கு போனலாமா? சுத்தம் ரெண்டு பேரும் ஆள ஆரம்பிச்சுட்டானுங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்ண? அவனை பசிக்காலதானே என்னமோ தெரியலையே. நீ இப்ப கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீ நிக்காம நீ பாட்டு போயிருக்கல. அந்த துணியில கை வைக்காதானே நீனும் கேட்க மாட்டேக்க. நீங்களும் ஒத்தையில எவ்வளவுதான் பண்ணுவீங்க? நான் பகல்ல வீட்டுல தானே இருக்கேன், மெதுவா செய்வேன். இங்க பாரு பாட்டிக்கிட்ட வாங்க. வா பாட்டி தூக்க ஓடியா போமா, பாட்டிக்கிட்ட போமா. அக்காலாம் அழாம உட்காந்துருக்கா பாரு. அத்தி அக்கா இவ்வளவு நேரம் பாடு படுத்திட்டு தான் அமைதியா நிக்கா. கிஷோர் மாமா வாங்க தூங்கலாம், நேரம் ஆகுது. அவ இவ்வளவு தெளிவா வேண்டான்னு சொல்லுதா. ஆமா தூங்க நம்மள பாடுபடுத்த முடியாதுல அத்தை. ஏமா நீங்க வரீங்களா? சப்பா ஒண்ணு போல வேண்டான்னு படிச்சு வச்சிருக்கவல. ஐயோ இப்ப நான் இங்க இருந்து எப்படி போக? நான் போன அடம் பிடிச்சிருவானுங்களே. நடிக்காதடா, அப்பா மாதிரியே பிள்ளைகளும் நடிக்குது. டேய் அப்பன்னு விடுறதே இல்ல, பிள்ளைகளும் விட மாட்டேங்குது. நீங்க இருமா, அம்மா டூட்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். அன்னைக்கு கிஷோரை பத்தி
விடுறீங்களா வேண்டாமா? அவதானே இவளுக்கு மூல காரணமே. ஒரு பயவழியில அவ தூங்க விடுறதே கிடையாது. கிஷோர தூங்க வைங்க பாப்போம். அத்தை, அவ எந்திரிச்சதே 5 மணிக்கு தான். இனி தூங்க மாட்டா. இனி தூங்குறதுக்கு 11 மணி ஆக்கிடுவா. ஆனந்தி, என்னங்கக்கா? கிஷோருக்கு என்ன தச்சு குளிப்பாட்டணும். நான் அவளை தூக்கிட்டு போறேன், சரியா? ஐயா அக்கா, அத பண்ணுங்க. அவளை தூங்க வச்சாதான் மத்த எல்லாம் தூங்க வைக்க முடியும். கிஷோர் குட்டி, ஓடியாங்க ஓடியாங்க. வேணாமா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒழுங்கா வந்துடும். காலை 5 மணிக்கு எந்திரிச்சிட்டல. வா வா தூங்க வா. சப்பா, இன்னைக்கு எவ்வளவு தூரம் என்ன ஓட வைக்க போறான்னு தெரியலையே. இப்படியே பண்ணிட்டு இருந்தியே, இப்பமே பால்வாடியில கொண்டு போட்டு வந்துருவேன். பேசாம இந்த பிள்ளைல பால்வாடியில போட்டுட்டானே. கேட்டேன் தே, இப்பமே சேர்க்க மாட்டாவலாம். பரவாயில்ல, கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி பாரு பாப்போம். காலைலே நானும் செம்பலி அக்காவும் விழுந்துட்டோம். சேர்க்க மாட்டுக்காவ. ஐயோ, இப்ப ரோகிணி அவன் விட மாட்டுக்கானே. அதான் சொன்னோம்னா கிஷோர் குட்டி தூக்கிட்டு போயிட்டோம்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவாங்க. இந்த வீட்டுக்கு வில்லியே கிஷோர் குட்டி தான். கிஷோர் குட்டி, அது தெளிவா சொல்லு. வேண்டாமா அப்படின்னு தெளிவா சொல்லிடுவா. ஐயோ, எனக்கு வேற நேரம் ஆகுதா. நீ என்ன திணறிட்டு நிக்க? எங்கத்த நான் நவுண்டு பேரணும்னு வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சா ஓடு கத்துறான். அப்ப ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கானா? நானும் திரும்பவா ஓடிடலான்னு பார்த்தேன். அங்க பாருங்களேன். டேய், அத்தை கிட்ட வாங்க. அம்மா சப்பா. அத்தை, நம்ம வெளியில போலாமா? பால்வாடிக்கு போலாமா? ஓடியாங்க ஓடியாங்க. அம்மா எப்படி சிக்கிருக்கேன் பத்தியில அத்தை. அன்னைக்கு மாதிரி விட்டுட்டு போன மறுபடியும் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடும். என்ன கத்துனானுவ. அதுக்குதான் பயமா இருக்கு விட்டுட்டு போறதுக்கு. ஆமா ரோகிணி, அன்னைக்கு நீ விட்டுட்டு போயிட்ட. நாங்க எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம். கடைசியில உன்கிட்ட கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆள்வே நிப்பாட்டிருக்கானுங்க. இவங்க 2 பேரும் தான் இப்படி பண்ணானுங்க. என்ன பண்ண போற? நேரம் வேற ஆகுதே. சரி ஒண்ணு பண்ணு, ஒருத்தனை தூக்கிட்டு போ. ஒருத்தனை மீனா குட்டி அக்கா எங்க தூக்கிட்டு போயிருவாங்க. நான் டூட்டிக்கு போறேன். நீ என்ன தூக்கிட்டு போ. பின்னாடியே உங்க அண்ணனை வர சொல்லு. உங்க அண்ணன் அப்பவே கிளம்பிட்டேன்னு போன் அடிச்சாவ. நான் வர சொல்லுதேன். சரிங்க அண்ணி, அப்படியே செய்யுமா. இந்த அவனை தூக்கிட்டு போ. அண்ணி சீக்கிரம் வர சொல்லிடுவீங்களா? கூட கான்ஸ்டபிள்லாம் வந்திருக்காங்களான்னு தெரியல. அவங்க வரலன்னா நான் தான் ஜீப் போட்டு வேண்டியது இருக்கும். சரி சரி, நீ போ. அடாச்சு கிட்ட தான் நிப்பாங்க வண்டி நின்னாலும் நான் அங்கனே வர சொல்லிடுறேன். ஆனந்தி சொல்லதல்ல, தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போ. ஓதாக்கரைக்கு அவங்கிட்ட தானே கூட்டிட்டு போற. அவன் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லுவான். அந்த பையில எப்பண்டா பிள்ளை தூக்கலான்னு தான் இருக்கான். இல்ல பாட்டி, அவங்க பாராளுமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. எப்படி பிள்ளைய தூக்கிக்கிட்டு? அவன் தானே, அவன் பாத்துக்கிடுவான். நீ தைரியமா கூட்டிட்டு போ. ஏ ரோகிணி, டூட்டிக்கு கிளம்பலையா? அத்தை, கிளம்பிதான் இருக்கேன். அவன் சின்னவன் விட மாட்டேங்க. அதான் அந்த விக்ரம் பையன் ரோட்டுக்கு மேல நின்னுட்டு இருந்தான். இப்பதான் வரும்போது பாத்துட்டு வரேன். என்னது, இங்க வந்துட்டாங்களா? ஆமா, ஏதோ 2 போலீஸ் கூட ஜீப்போட நின்னுட்டு இருக்கானே. ரோட்டுக்கு மேல நின்னுட்டு இருந்தான். ஐயோ போச்சுடி. ஏன் என்னாச்சுடி? இப்படி டூட்டி, நான் அவங்க வீட்டுல போய் தான் அவங்கள கூட்டிட்டு போகணும். அவன் ஒன்னும் அலைய வைக்க வேண்டாம்னு நினைச்சிருப்பான். அதான் ஊருக்குள்ள வந்துட்டானே என்னமோ. இருந்தாலும் அது ரூல்ஸ் கிடையாது. அவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட 2 போலீஸ் நிக்கிற மாதிரி இருக்குதே. சுத்தா இவர் விட மாட்டேக்காரா? ஆமாத்த. சரி, அவன் தானே நிக்கான். தூக்கிட்டு போ, பிள்ளைய பாப்பான். அதெல்லாம் பிள்ளைய ஒழுங்கா பாப்பான். தூக்கிட்டு போ. அதான் சொல்லமுல்ல, அவன் பிள்ளைய பாத்துக்கிடுவான். தூக்கிட்டு போ. அது சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் சரிப்பட்டு வரும். அவன் பிள்ளைய பார்க்க தான் பாதி வந்திருப்பான். தூக்கிட்டு போ. ரொம்ப அழகா போன போடி. வீட்டுல யாரையா வர சொல்றேன். சரிங்கத்த. அப்ப பெரியவனை மட்டும் கூட்டிட்டு போறேன். சின்னவங்க இருக்கட்டும். சரி, நான் சின்னவனை வெளியில கூட்டு போறேன். சரிங்கத்த. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அடவாசம் பட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு சின்ன. சரி, அப்ப நான் பெரியவனை தூக்கிட்டு போறேன். தைரியமா போ. அவன் அப்பா கிட்ட தூக்கிட்டு போற. அதெல்லாம் பிள்ளைய பாப்பான். சரிங்க பாட்டி. அந்த பயவுலைக்கு தெரியாண்டா பிள்ளை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு. அதானே. சரிங்க பாட்டி. சார், டூட்டிக்கு யாராவது சார்? ஆமா சார். கரெக்டா டூட்டிக்கு வந்து வல. ஒரு நிமிஷம் ஒண்ணு பண்ண ஆகாது. என்ன ஆச்சுது? ஒருவேளை பிள்ளைகளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ, என் பையனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா? இப்ப என்ன பண்ண? கரெக்டத்துக்கு வந்துருவாள. சார், மேடம் வந்துட்டாங்க. புயல் கட்டும் கையாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன். மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி போட்டி என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா, ஓ பிரம்மா, இது சர்வமா, இது சர்வமா. ஐயோ, இது வரமா சாமமா. என்னாச்சுது? உனக்கு என்னாச்சுது? சாரி சார், அழுதுகிட்டு இருந்தா அதான் தூக்கிட்டு வந்தேன். இப்போ எங்க வீட்டுல இருக்கிற யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையா?
கிளம்புற நேரத்துல விட மாட்டேன்னுட்டான். போன படிச்சிருக்கலாம் நீ. இல்ல முக்கியமான டூட்டில இன்னைக்கு உங்களுக்கு. அதான் சார். அப்பாவா செல்லம் இங்க வா. சார் டூட்டிக்கு நேராயிட்டு. உள்ளே கொண்டா. சார் நேராயிட்டு, நீங்க ஜீப்ல ஏறுங்க. உள்ளே கொண்டாடி. சார் நேராயிட்டு சார். போலாம் போலாம் வா. என் தங்கப்பில் அப்பா கிட்ட வா. வா அப்பா கிட்ட வா. போ அப்பா கிட்ட போ. என்னம்மா தங்கம் வா அப்பா கிட்ட வா. ஐயோ, என் தங்கப்பில் அழுதுங்களா? என்னம்மா தங்கம்? அம்மா தம்பி எங்க? அப்பாவை தங்கம் அப்பா ரொம்ப தேடுவீங்களா? என்னம்மா தங்கம்? என் பிள்ளையா? என் கட்டி தங்கம்மா. அப்பா பார்க்க வந்தியம்மா? அப்பா இருப்பாங்கன்னு தெரியும் தானே எனக்கு. அதான் அப்பா பார்க்க வந்திருக்கான் பிள்ளை. என் தங்கம், என் வயிறம். அப்பா தொல்லை செஞ்சுக்க அப்படியா? பாரு தெரியாமலாம் இருக்குது. என்னத்தான் ஒளிச்சு வளர்த்தாலும் சரி, அது எனக்கு கூட தான் சேரும். பாரு எவ்வளவு அழகா தொலை சாஞ்சுக்கிட்டானே. என் தங்க பிள்ளைக்கு என்ன வேணும்? தங்க பிள்ளை என்னம்மா தங்கம்? என்ன என்ன தூக்கத்து கழுவான். நான் வேணா வீட்டுல விட்டுட்டு வந்துடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கட்டும். என் பிள்ளை என் கூட தானே இருக்கான், இருக்கட்டும். உங்க அண்ணன் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடு. ஏன்? நான் பாத்துக்கிறேன், வேண்டாம்னு சொல்லு. நீங்க மீட்டிங்லாம் அட்டன் பண்ணணும். இவனை வச்சுக்கிட்டு எப்படி முடியும்? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. நான் வர சொல்றேன். வேண்டாம்னு சொல்றேன்ல. சரி. அச்சோ என் தங்கம், என் தங்கம், என் தங்க பிள்ளை. தம்பி கூட்டு வந்துருக்கலாம்ல நீ? தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அழுதுகிட்டு தான் இருந்தான். தமிழத்தை வெளியில கொண்டு போயிருக்காங்க. வச்சுட்டு வந்துருக்கலாம்ல. இவனை வச்சுக்கிட்டே நான் டூட்டி பார்க்கறது கஷ்டம். இதுல அவனை வேறையா? கொண்டாங்க சார், நான் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. சார் நாங்க இல்லமலா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. சார் நான் தானே சொல்றேன், நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. இல்ல நீங்க லீவ் எடுத்து வீட்டுக்கு போங்க. ஓகே சார். உங்களுக்கு பந்தபாசுக்கு என் புள்ள இருக்கான், பாத்துக்கலாம். நீங்க போங்க. இப்போ எதுக்கு அவங்க எல்லாம் போக சொன்னீங்க? என்னால ஒத்தையில டூட்டி பார்க்க முடியாது. நீ ஒன்னும் டூட்டி எல்லாம் பார்க்க வேண்டாம், என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். அது முறை கிடையாது. பரவாயில்ல, என் பிள்ளைய கையில இருக்கல போதும். இங்க பாருங்க, நான் அவனை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். சொன்ன கேட்க மாட்டா? பிடிவாத கருது. என்னையே போங்க. சரி நான் ஜீப் எடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் ஓட்டுறேன். அப்போ அவனை தாங்க. ஒன்னும் தேவையில்ல, அவன் என்கிட்ட இருக்கட்டும். ஐயோ என்ன பண்றீங்க? ஒன்னும் பண்ணல. என்ன விடுங்க. இங்க பாருங்க, நான் டூட்டிக்கு வந்திருக்கேன். இப்படிலாம் பண்ணாதீங்க. இப்ப எங்க நீ டூட்டிக்கு போற? டூட்டிக்கு போகலையா? போலாம் போலாம், மெதுவா போலாம். சரி இது ரோடு. இப்படி பிடிச்சிட்டு இருக்காதீங்க. எவனாவது போட்டோ எடுத்து போட்டுற போறான். விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, போட்டா போட்டு போறாங்க. என்னது? போட்டா போட்டுட்டு போறாங்க, விடு. என் தங்க பிள்ளை, என் தங்க பிள்ளைக்கு என்ன வேணும்? என்னம்மா என்னம்மா என்ன? என் தங்கத்துக்கு என்ன? சரிம்மா சரிம்மா, ஒண்ணு இல்லம்மா. என்னாச்சு? இது எதுக்கு இப்படிதான்? தூக்கம் வந்திருக்குமா இருக்கும். அச்சோ, என் தங்க பிள்ளைக்கு தூக்கம் வருதா? என் தங்க பிள்ளைக்கு தூக்கம் வருது. அப்ப தொல்லை செஞ்சுக்கோடியா? என் தங்கம், என் வயிற குட்டி. அப்பா ஜி போட்டுற. அப்பா மட்டும் உட்காந்துக்கிட்டியா? இவனை வச்சுட்டு ஜீப் போட்ட போறீங்களா? அதுக்கு என்ன தங்க பிள்ளை, நம்ம ஜி போட்டுலாமா? அப்ப உனக்கு இதெல்லாம் தெரியாதானே செய்யுது. இப்ப தூக்கம் வரல என் பிள்ளைக்கு. அப்போ மட்டும்தான் என் பிள்ளைக்கு வயலிருந்து வருது. அதை நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. நானும் சொல்லி கொடுக்கலையா? தெரியும். அவன் அப்பாங்க வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேக்கான். வீட்டுல வளர்க்கறதெல்லாம் நாங்க, அவங்க தான் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரையும் சொல்லி கூப்பிட மாட்டேக்கான். அப்பா மட்டும் தான் சொல்றான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. அப்படிதான் தங்கம். நீங்க திருட்டுத்தனமா அந்த பாத்துட்டு போறீங்கல்ல? இல்லையா? தெரியும். அன்பரசி எல்லாத்தையும் சொல்லிட்டா வீட்டுல. சப்பா, அவ ஒருத்தி. யாரு தங்கம் இது? இது யார் தங்கம்? அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கீங்க. இவங்க பிள்ளைய கொஞ்சறாங்களா இல்லனா? கண்ண பாரு, லட்டு மாதிரி. அப்படி கடிச்சு திங்கிற மாதிரி. அப்படிங்க நெருக்கமா வர்றது. பக்கி என்னதான் கொஞ்சம் இருக்கு. ரொம்ப நாளாச்சு. கொன்னுருவேன். இங்க பார், நான் பிள்ளைய கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் ஆசை. சேட்டி ஆரம்பிச்சிட்டு. என்ன தப்பான்னு கேட்க? கட்டி பிடிச்சா என்னவா? கொன்னுருவேன். சரி சரி, கேட்கக்கூடாது, கெட்ட மாதிரி தான் கூப்பிடுவான். அம்மாக்கு சேட்டம் அதிகம். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிருவான். போய் பேசாதீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு அம்மாக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணும். வேண்டாத வேலை பார்க்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க, டூட்டி இல்லைன்னு சொல்லுங்க, நான் வேற டூட்டிக்காவது போவேன். சும்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இரு இரு, உனக்கு இங்க வேற எங்கேயும் டூட்டி விழாது. இன்னமும் வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்னடா பழக்கம் விடுற? என்னது?
என்னடா தங்கம்? என் தங்கம் என்ன பழக்கம் விடுது? ஐயோ, விடுங்க. இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டேன். விடுங்க. எங்க இது நடு ரோடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் டூட்டில இருக்கேன். நான் டூட்டில இல்ல. சேட்டை பண்ணாதீங்க. விடுங்கன்னு சொன்னேன். எனக்கு விடுங்க. முடிஞ்ச தூரம் போ. விடுங்கன்னு சொல்லிட்டேன். அதான் உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லல. வர என்ன? விடுங்க. அது என் பையன் சொல்லுமா. அவங்க பிள்ளை நீ சொல்லுமா. அம்மாக்கு ரொம்ப சேட்டை பட்டுக்க. அம்மாவை என்ன பண்ணலாம்? அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்துருமா? கொன்னுருவேன் சொல்லிட்டேன். அம்மாக்கு உமா கொடுக்கணும். கரெக்ட் தானமா? சேட்டை ஆரம்பிச்சிடாதீங்க சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நான் ஒண்ணும் சொல்லல. என் மொபைல் தான் சொன்னான். ஆமாமா சொல்லுவான். சும்மா சொன்னா. நீ சொன்னலாமா? அம்மாக்கு உமா கொடுக்க சொன்னலாமா? சும்மா ஏடா. நீயே கேட்டல. இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க நான் சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு பிள்ளையாளத்தல உசர கொடுத்து பெற்றிருக்கல. உனக்கு நான் என்னடி கைமாறு பண்ண போறேன்? என் உசுர என் கையில அழகா பெற்று கொடுத்துருக்கேடி. நானே வேண்டான்னு தூக்கி வந்ததுக்கு அப்புறமும் என் உசுர என்னைய மாதிரி பெற்று என் கையில கொடுத்துருக்கேடி. பாரு, ஊர்ல சிங்க மாதிரி 2 சிங்கக்குட்டியை பெற்று வச்சிருக்கானா. ஊர் முழுக்க பேச்சு. என்னையே மாதிரி என் பிள்ளைங்க இருக்காங்கன்னு ஊர் உள்ள வேப்போ பேசுறாங்க. எப்படி எனக்கு? நான் உனக்கு தீமை மட்டும் தானே செஞ்சேன். நீ எப்படி எனக்கு நல்லது மட்டும் செய்யற? அது எப்படி என்ன மாதிரியே பேக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கடவுள் கொடுத்தது. இருந்தாலும் சொல்லுவாங்க, குழந்தை வச்சிருக்கும் போது யார் அதிகமா நினைக்கிறோமோ அவங்கள மாதிரி பிறக்கணும். என்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கல. சத்தியமா சொல்றேன், நானும் ஒன்ன தாண்டி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட உண்மை சொல்லிட்டா, நான் கூட அப்படிதான் வேண்டுறேன். என் பிள்ளைங்க என்ன மாதிரியே பிறந்து யாரெல்லாம் தப்பா பேசினாங்களோ அவங்க மூஞ்சிலாம் கையை பூசணும். என் அப்பா மூஞ்சில கையை பூசணும்னு நான் நிஜமாவே வேண்டுன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு அது ஒரு நல்ல பாடம் தானே. அப்ப உங்களுக்கு சந்தேகம் இல்ல? இல்லடி, எனக்கு தெரியும். இது என் பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும். பகல்ல கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுடி. அங்க இங்க சுத்திட்டு வந்துருவேன். ஆனா ராத்திரி ஆச்சுதான் உன் நினைப்பு பிள்ளைங்க நினைப்பு என்ன கொல்லுதடி. என் பக்கத்துல வச்சு பார்த்து ரசிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய என் பொண்ணாட்டி பிள்ளைங்கள எங்கேயோ ஒரு இடத்துல அனாத மாதிரி வாழ வச்சிட்டு இருக்கேன்னு. இந்த பாரு, நான் ராத்திரி ஒரு நாள் நிம்மதியா தூங்குனதே இல்லை. நான் கண்ணீர் சிந்தாத நாளும் கிடையாது. உன் முகமும் பிள்ளைங்க முகமும் எப்பவுமே என் முன்னாடிதான் நிற்கும். பிள்ளைங்களே ஒன்னையும் பிரிஞ்சிருக்கிறது கொடுமையா இருக்குடி. அது இந்த பயிரை இப்போ அப்பா அப்பான்னு வேற கூப்பிடுறானுங்கன்னா முடியலடி. நெஞ்செல்லாம் வலிக்குது. சரி விடுங்க, வாங்க டூட்டிக்கு போலாம். அது எப்படி? நாளைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுன. என்ன நீ வெறுக்கவே இல்லை. என்ன உன் வாயால திட்ட கூட இல்லையடி. இவ்வளவு துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு இப்போ நான் தான் உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன். அப்போ கூட உனக்கு கோமே வரலையடி. ஏன்டி? நான் உண்மையில காதலிச்சேனே. ரோகிணி, உண்மைதாண்டி. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான். சரி டூட்டிக்கு போலாம் வாங்க. சரி போலாம். போலாம். ஐயோ புள்ள அழறான். என்ன தங்க புள்ள? என்ன என் பிள்ளைக்கு எங்க போகணும்? வா, ஜீப்ல போலாம். என்னடா என்ன ஏன் அழுத? அச்சோ ராரோ என் பிள்ளை எதுக்கு அழுது? அழகு தங்க அழத அப்பா இருக்கும் பாரு. எதுக்குடி அழுறான்? தெரியலையே, அவன் கழுத்துல கை வச்சு பாருங்க. பிள்ளைக்கு மேல காய்ச்ச மாதிரி இருக்குது. பிள்ளைக்கு மேல கைதடி. சளி பிடிச்சிருந்துச்சு, அதான் மேல கைது நினைக்கிறேன். சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஃபைல் எடுத்துட்டு வரலையே? போன போட்டு யாரையா கொண்டு வர சொல்லி. இருக்கட்டும், வீட்டு ஏதாவது மருந்து இருந்தா கொடுக்க. வேண்டாம், பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். மூக்கு அடிக்க நினைக்கிறேன், அதான் அப்படி அழுறான். தங்கம், மூக்கு அடிக்கம்மா கொண்டா. அப்பா எடுக்க கொண்டா. இருக்கட்டும், நான் எடுக்க. ஏன்? இருக்கட்டுமே. தங்க பிள்ளை கொண்டா, அப்பா எடுக்க கொண்டா. பிள்ளைக்கு மூக்கு தான் அடைக்குது. ஓமையும் தங்கங்க வா பட்டு வா. ஏ அப்பா, எவ்வளவு சளி இருக்கு பிள்ளைக்கு. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. டிப்டாப்பா ஆயிரம் மனுஷன் இப்போ உள்ள மூக்கு வந்து சளி எடுத்து துப்புறாரு. இது போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இப்ப சரியாட்டா பாரு பிள்ளைக்கு. என் தங்க பிள்ளை இப்ப சரியாட்டா பிள்ளைக்கு.
சரி வா வா சரி நீ ஜீப்ல ஏறு வா சரி. வா ஜீப்ல ஏறி உங்களுக்கு ஹாஸ்டல்ல காட்டிட்டு போயிடும் முடியா வா வா போயிட்டாரு பாசம்லாம் எக்கச்சக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனா பொண்டாட்டி பிள்ளை கூட்டிட்டு போக மாட்டேக்கார அவனுக்கு இன்னும் தைரியம் வரல அதான் காரணம் அதெல்லாம் பாசம் ஏகப்பட்டு வச்சிருக்கான் நம்ம வைக்கிற பாசத்தை விட அவன் அதிகமாவே பாசம் வைக்கிறான் பத்துக்க ஆமாண்ணே நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி திருட்டுத்தனமா வந்து பிள்ளைய பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறான் அதான் சொல்றேன்ல பொண்டாட்டி பிள்ளை மேல உசிரியா வச்சிருக்கான் ஆனா வீட்டுக்கு கூட்டு போற அளவுக்கு இன்னும் தைரியம் வர மாட்டேங்குது பாப்போம் இவ்வளவு நாள் இப்படியே இருக்கானே அம்மா இப்ப எங்க கூட்டிட்டு போறான் தெரியல தங்கச்சிட்ட போன் போட்டு கேட்டதான் தெரியும் பார்த்தல பிள்ளை எப்படி கவனிக்காம தங்கச்சிக்கிட்டே பாசமா தான் இருக்கான் பார்த்தேன் அள்ளி அணைச்சுதான் வச்சிருக்கான் நல்லதா இருக்கு ஆனா சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அந்த நல்ல சேனை உடிச்சு கட்டுற வரைக்கும் சேர்ந்தே வாழ மாட்டான் நல்ல வீரம் ஆளு தானே நல்ல சண்டித்தனமா பண்ணக்கூடிய ஆளு தானே என்னன்னு இப்படி இருக்காரு சில ஆட்களை பிளண்டா சில புத்திய மாத்தவே முடியாது இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது சரி விடு சரி நீ இப்போ குழந்தை பெற்றுக்க போற அதே அதே சொட்டே எண்ணிலும் பார்த்துக்க வேண்டத வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா பெற்றுக்கலானே இப்ப என்ன அவசரம் இப்ப என்ன அவசரமா என்ன இதை பத்தி நீ பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீ கேட்கவே மாட்டேங்கிற இல்ல கல்யாணம் எவ்வளவு நல்லா ஆகுது சரி நான் பெக்க மெதுவா பெத்துக்கிறேன் இப்ப என்ன அவசரம் இல்ல எனக்கு பிறக்கும் போது பிறக்கல நீ முதல்ல பெத்துக்க இல்ல உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்காதா அண்ணன் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்காதா அதுலயும் உன் பிள்ளைய நான் எப்போ கையில எத்துவேன்னு இருக்குன்னு அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் சொல்லாதானே இல்ல வயசு கடந்து போயிடாமல நீ பிறக்கும் போது பிறக்கும்டா எங்களுக்கு உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் நீ ரொம்ப நல்லவன் எல்லாருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது நிச்சயமா குழந்தை பிறக்கும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் இல்ல நீ என்னை கட்டாயப்படுத்தாத இனிமேல் இதை பத்தி பேசாத உன் பிள்ளைய கையில வாங்காம நான் பெற்றுக்க மாட்டேன் இல்ல ஆனந்தி நிலைமை நினைச்சு பார்த்தேல அவ எடுத்த முடிவு தானே இது ஒரு சில பொண்டாட்டி ஒண்ணு சலிச்சவே இல்லை எப்படின்னா எங்களால முடியும் ஆனந்திக்கு ஆதிரனா உசுரு அவ எப்படின்னு சம்மதிப்பா ஆதிராவும் ஆனந்தி எவ்வளவு உசுரா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது நம்ம ரெண்டத்தை விட அவங்க ரெண்டு ரொம்ப உசுரா இருப்பாங்க அவ ஆனந்தி பெத்துக்க மாட்டானே இங்க பாருங்க உன் குழந்தைய கையில வாங்காம நான் பெத்துக்கவே மாட்டேன் என் தலை குனிக்கு எனக்கு விருப்பம் கிடையாது உனக்கு பிறகு கிளம்பி எனக்கு வந்துட்டுனா இந்த ஊர் உலகம் என்ன பேசணும் எனக்கு தெரியாது இதே பேசுறான் பேசிட்டு போறாம்ல எனக்கு என் பொண்டாட்டி போதும் என் பொண்டாட்டி எந்த சூழ்நிலையும் என் கூட இருப்பா அது போதும் எனக்கு மத்தவங்க எதுல பேசணும் ஒழுங்கா பிள்ளை பத்தி கையில சொல்லிட்டேன் இதை பத்தி நம்ம பேசாத என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்கான் ஆதிரா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா சரி இன்னைக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் குண்டுமல்லி 2 ரூபாய் ஒரு சுந்தரேரி சிறப்பு கோடி ரூபாய் 5 மிட்டாய் 5 ரூபாய் நீ பாடி தின்று தந்ததால் லட்ச ரூபாய் ஆதிரா வந்துகிட்டே இருக்கேன் அண்ணகிளே அண்ணகிளே வா அண்ணகிளே வா வா வந்து உட்காரு இன்னொரு வாட்டி என் பேரை சொல்லி என்ன கூப்பிட்ட அண்ணகிளே இன்னொரு வாட்டி என் பேரை சொன்ன என் கால்ல கிடக்கத கொளுத்தி அடிப்பேன் நாயே ஏய் வாத்தியா அளந்து பேசு நான் யாரு தெரியல பொறுக்கி அசோக் அதானே வேண்டாம் வாத்தை விடாத என் கூட கடைசி வரைக்கும் வாழணும் அதை மறந்துடாத யார் கூட வாழணும் நான் யார் கூட வாழணும் நீ ஏன்டா தீர்மானம் பண்ணதுக்கு டேய் உன்னை காதலிச்சது ஒரு குத்தமாடா உன் மேல ஆசைப்பட்டது ஒரு குத்தமா உன் மேல பாசம் வச்சது ஒரு குத்தமா ஏன்டா காதல் பேரை சொல்லி என்னை இப்படி அசிங்கப்படுத்தின நானடா உன்கிட்ட வந்து காதல சொன்னேன் நானடா உன்கிட்ட வந்து காதல சொன்னேன் நீதானடா வந்து சொன்ன அதனால நான் உன்னை காதலிச்சேன் தப்புதான் தப்புதான்டா என் வீட்ல கிடைக்காத பாசமா உன்கிட்ட எனக்கு கிடைச்சிட்டு கொழுப்பு எனக்கு கொழுப்பு என் வீட்ல கிடைக்காத பாதுகாப்பு அன்புமா உன்கிட்ட எனக்கு கிடைச்சிட்டு உன்னை நம்பினேன்டா உன்னை நம்பினேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல நீ நான் உன்னை காதலிச்சா ஒழுக்கம் கெட்டவளா ஆயிருவானா என்ன பெத்தவங்க ஒழுக்கம் கெட்டவங்களா ஆயிருவாங்களா இது என்னடா லாஜிக்கு பாசம் வச்சா ஒழுக்கம் கெட்டது அர்த்தமா ஆமா என் தமிழ் அம்மாவும் செம்மொழி அம்மாவும் பேசுறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அவங்கள எதுக்கு நடி தரக்குறவா பேசுன அது பிசினஸ் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா பிசினஸா பாத்துக்கணும் நீ பிசினஸ் பத்தி ஏதாவது பேசி இருந்தா நான் கவலையப்பட்டிருக்க மாட்டேன் ஆனா நீ என் நடத்திய சொல்லி சொல்லியே அவங்கள பயம் கட்டி இருக்க உன்னை காதலிச்சதுனால நான் நடத்த கெட்டவன் இந்த நடத்த கெட்டதால உனக்கு பிடிச்சிருந்ததே நீ எப்படி பேசுற அப்படி பேசாத நான் உங்களை கடைசி வரைக்கும் வாழணும் தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத இங்க வா அடச்சே நாயே இன்னொரு வாட்டி நீ ஏதாவது பேசுன வாத்தை விடாத இந்த அசோக பத்தி உனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு நல்ல நேரம் உன்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு முன்னாடியே நீ யாருங்க சீருமோ எனக்கு தெரிஞ்சிருச்சு
அப்பா சம்பாத்தியத்துல பிசினஸ் ஆரம்பிச்ச உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா சொந்த உழைப்பு யாருடைய தயவு இல்லாம சாதிச்சு காட்டின என் அம்மாக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அவங்களுக்கு பிறந்த புள்ள எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். டேய், இப்பதானே நீ பிசினஸ் ஜெயிச்சிருக்க. எனக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கட்ட படிப்பு. உனக்கு பிறவே நான் பிசினஸ் ஆரம்பிக்க உன்னை விட நான் டாப்ல வரல. வருவேன் வருவேன். இந்த அன்னக்கிளி வருவா. நடத்த கெட்டவ இந்த நடத்த கெட்டவ உன்னை ஜெயிச்சு காட்டுவா. தேவையில்லாம பேசாத. நான் உன்னை எதுவுமே சொல்லல. நீ என் உசுரு. பாரு, உன் குடும்பத்தாட்கள் எனக்கு பகதான் இல்லங்கல. ஆனா நீ எனக்கு உசுரு. உசுரு? அதான் தரக்குறவா பேசியிருக்கல நீ. அது எப்படி? எனக்கு கட்டிட்டு போய் காலத்துக்கு உனக்கு அடிமையாயிப்பேன்னு சவால் விட்டுருக்க. அதுக்காக நான் இந்த படிப்பை கையில எடுத்தேன். உனக்கு அடிமையா வாழறதுக்காக நான் இந்த படிப்பை கையில எடுத்தேன். நான் உன்னை விரும்புறது உன் கூட சந்தோஷமா வாழறதுக்கு, உனக்கு அடிமையா வாழறதுக்கு இல்ல. எப்போ உனக்கு துணையா வர போறவள உனக்கு சரிசமமா பார்க்க முடியலையா? அப்பவே நீ ஒரு பொண்ணு கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. இல்ல மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ. அது எப்படி? 4 மணிக்கு நான் எந்திரிச்சு சாணியை கரைச்சு மொழுகணுமா? இவங்க வீட்டார்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு போடணுமா? காலத்துக்கும் இவருக்கு நான் அடிமையா இருக்கணுமா? இவரை சந்தோஷப்படுத்தணுமா? வெக்கமா இல்ல? என் அம்மா கிட்டே நீ இப்படி சொல்லிருக்கல நீ. டேய், இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா அத சீப்பா சொல்லி காட்டுற பாரு, அத்தாண்டா எங்களுக்கு வலிக்குது. வீட்டு வேலை செய்யறதுக்கோ குடும்பத்தை கவனிக்கிறதுக்கோ பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கோ நாங்க கௌரவம் பார்த்ததே கிடையாது. ஆனா அத அடிமைன்னு ஒரு பேரை வச்சிருக்க பாரு, அததாண்டா வெறுக்கிறோம். டேய், இப்ப சொல்றேன், இன்னும் 3 வருஷத்துல நான் உன்னை ஜெயிச்சு காட்டல. ஜெயிச்சு காட்டுறேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய விலை மதிக்க முடியாத என் அன்பையும் பாசத்தையும் காதலியும் ஒன்ன மாதிரி ஒரு ஈனப்பிறவிக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு தகுதியான ஒருத்தனை தாண்டா நான் கல்யாணம் பண்ணுவேன். என் அன்பும் என் காதலுக்கும் தகுதியான ஒருத்தனை தாண்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி ஒண்ணு நடக்காது. என்ன மீறி உன் கழுத்துல எவனும் தாலி கட்ட முடியாது. நீ எனக்கு சொந்தமானவா, எனக்கு பிறந்தவா. அத நீ தீர்மானம் பண்ணக்கூடாது. நான் யார் கூட வாழணும் நான் தான் தீர்மானம் பண்ணணும். என் வாழ்க்கை தீர்மானம் பண்ணதுக்கு நீ எனக்கு கூட பிறந்தவனா இல்ல மாமனா மச்சானோ அப்பனா சொல்லு. எவன்டா நீ? நான் உன் கூட தான் வாழ சொல்றதுக்கு நீ யாருடா? இந்தா நீ கொடுத்த கிஃப்ட் உன் மூஞ்சில எரிஞ்சிட்டு போலாம்டா வந்தேன். ஒரு பொண்ணோட காதலையும் அன்பையும் பாசத்தையும் கொச்சப்படுத்திருக்க பாரு. இதுக்கெல்லாம் நீ நிச்சயமா அனுபவிப்ப. என்ன பெத்தவங்க என்னடா உனக்கு பாவம் பண்ணாங்க? அவங்க எந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அவங்கள பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்திருக்க. டேய், நீ உண்மையில என்ன நேசிச்சிருந்தனா என்ன பெத்தவங்கள உன் பெத்தவங்கள நீ பார்த்திருப்ப. உன் பெத்தவங்க எப்படிடா நீ பேசுவ? உனக்கு என் மேல இருந்தது காதல் இல்ல, என் குடும்பத்தை பழி வாங்கணும். அதுதான் உன் நோக்கமா இருந்திருக்கு. சத்தியமா இல்ல, எனக்கு ஒண்ணு பிடிக்கும். நீ என் உசுரு. டேய், இதையே எத்தனை நாள் சொல்லிட்டா ஏமாத்துவீங்க? அது எப்படிடா? ஆடு பகா குட்டி உறவா? என் அம்மா அப்பாவை நீ கேவலப்படுத்துவ, அவங்கள பழிவாங்க துடிப்ப, என் குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைப்ப. அதுவும் என்ன வச்சு என்ன அசிங்கப்படுத்தியே அவங்க அசிங்கப்படுத்துவ. ஆனா நீ என்ன காதலிக்கிற. என்ன கியானச்சி மாதிரி இருக்கா உனக்கு? ஏய், மாத்தி விடாத. என்ன போத்த உனக்கு என்ன வாயில வந்துரு சீட்டு. டேய், உன்னை என் கோயில கிடக்க செருப்பால அடிக்கணும் வந்தேன். சீ, உன்னை அடிக்கிறது கூட பாவண்டா. இன்னொரு வாட்டி காதலுக்கு இதெல்லாம் என் பின்னாடி வரத பார்த்தேன். எப்படி என் பெத்தவங்கள பொது எடுத்து வச்சு அசிங்கப்படுத்துறியா? அதே மாதிரி ஒன்னு அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா நல்ல தாய் வயித்துல பிறந்த புள்ளனா. நீ எந்த தாய் வயித்துல பிறந்த நீ இப்ப யோசித்து பாரு. ஹாய், என்னடி போத்த ரொம்ப அதிகமா விட்டுட்டு இருக்க? நீ காதல சொல்லும் போதே நான் இந்த வார்த்தையில விட்டுருந்தா நீ துண்டக்கான துணியக்கானு ஓடி இருப்ப. உன் பேச்சுக்கும் உன் தொடுதலுக்கும் நான் மயங்கனல்ல. அதான் என் தாய் தகப்பன் தலை குனிஞ்சு நின்னாங்க. உன் தாய் தகப்பன சொல்லும் போதே உனக்கு சுருக்குன்னு ஏறுத. என் தாயின் தகப்பனை நீ எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க, இவ்வளவு கொச்சையா பேசியிருக்க. ஏண்டா நீ காதலன் என்ன தொட்ட, சரி கட்டிக்க போறவன் தானடா சம்மதிச்ச. அத போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்க. டேய், அந்தரங்கமாக்க வேண்டியத கூட பொதுவெளியில பேசியிருக்க. நீ எப்படி எனக்கு உண்மையா இருப்ப? வேண்டாம், வார்த்தை விடாத. டேய், நீலாம் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவ. படிச்சு பிசினஸ் பண்றானா? அடிப்படை அறிவு கூட இல்ல. உன்கிட்ட ஒரு காசு பணம் கூட தங்காது. பிசினஸ் பண்றது பெருசுலடா. கொஞ்சம் நியாயம், தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, ஒழுக்கம்,
உன்னை ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிக்கிற உன்னை இந்த அசோக்க ஜெயிச்சு காட்டுவா இந்த அன்னக்கிளி. அன்னக்கிளி நெருப்புடா. இன்னும் 3 வருஷத்துல நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன். இனி இந்த அன்னக்கிளி உன்னை ஜெயிக்காம அவ கண்ணுல தூக்கம் கிடையாது. நானும் பிசினஸ்ல ஜெயிக்கிறேன்டா. அதுக்கு முன்னாடி உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். கைய துண்ட வெட்டிடுவேன். நீ அடாவடித்தனமா தாலி கட்டிட்டா ஐயோ என் கழுத்துல தாலி ஏறிட்டு கல்லானாலும் கனவு புல்லானாலும் புருஷனே கால் மாட்ல கடப்பேன் பத்தியா தெரிஞ்சுட்டு போயிருவேண்டா. ஒரு பொண்ணு ஒரு ஆணு கூட வாழணும் அவ மனசு வச்சா மட்டும்தான்டா வாழ முடியும். கட்டாயத்தினால இல்ல, நம்பிக்கை. ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இருந்தாதான் அவன் கூட வாழ்வான். இல்ல நீ எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவா. பாதுகாப்பா வைக்க வேண்டிய விஷயத்த உனக்கு பாதுகாப்பா வைக்க தெரியல. அந்தரங்கமா இருக்க வேண்டிய ரகசியங்களை அந்தரங்கமா வைக்க உனக்கு தெரியல. புனிதமா கருத வேண்டிய காதல உனக்கு புனிதமாக்க தெரியல. நீ என் கூட வாழ போற. சின்னமோ ஆம்பளை மாதிரி அடாவடித்தனமா கத்த தாலி கட்டிடுவேன்னு சொல்றியே, தாலி கட்டிடலாம்டா. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உன் மனசுக்குள்ளே வச்சிருப்ப. அதையும் டம்பர் அடிச்சு வெளியில சொல்லிட மாட்டேன். அதுக்கு எதுக்கு நான் தாலி கட்டணும்? காதலிச்ச பொண்ணுகிட்ட நீ நடந்ததையே பப்ளிக்கா பேசியிருக்க. நீ என்னடா ஆம்பளை? வேண்டாம், வார்த்தை விடாத, வார்த்தை விடாத. நான் விடலடா, நீ விட்டத சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதை ஏத்துக்க முடியல உனக்கு. முட்டா பயல, நான் சொன்னதே உனக்கு ஏத்துக்க முடியல. என் பெத்தவங்க கிட்ட பொது மீட்டிங்ல கொச்சப்படுத்திருக்க. நீ செருப்பால தான் அடிக்கணும்னு வந்தேன். இனி என் செருப்பு கூட உன்னை தொடக்கூடாது. ஹாய், என்னடி வாய் ரொம்ப நீளுது. நீ ஆரம்பத்துல பேசும்போது என் வாயும் கையும் பேசியிருந்தா நான் இவ்வளவு அவமானப்பட்டிருக்க மாட்டேன். பேச வேண்டிய நேரத்துல நான் பேசல, அதாத்தால குடிஞ்சிருக்கேன். இங்க பாரு, நான் ஏமாந்ததை நினைச்சு இப்ப நான் வருத்தப்படவே இல்லை. களவும் கற்றுமாறுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நடக்க கூடாது ஒண்ணு நடந்ததுன்னா அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அது ஒரு அனுபவமா எடுத்துக்கிடணும். என் பாட்டி சொல்லி கொடுத்தது. உன்கிட்ட எனக்கு கிடைச்சது அனுபவம் தான். இனி எங்க நான் ஏமாற மாட்டேன்ல. காதலி அன்பு பாசங்களுக்கு ஏமாற மாட்டேன்ல. நான் முதலும் கடைசிமா ஏமாந்தது இதான் கடைசி. இனி நான் எங்க ஏமாற மாட்டேன். உன்கிட்ட பழகுறது எனக்கு அவமானம் தான். ஆனா அதை நான் அனுபவமா எடுத்துக்க போறேன். அது இப்ப எனக்கு அவமானம் இல்ல. அது இந்த உலகம் எனக்கு கத்து கொடுத்த பாடம். இந்த வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்த பாடமா எடுத்துக்க போறேன். இனி என் மூஞ்சிலே முழிக்காத. அவ்வளோ லேசுல இந்த அசோக் கிட்ட நீ தப்பிக்க முடியாது. எனக்கு நீ வேணும், புரியுதா? எனக்கு நீ வேணும், புரியுதாடி? எனக்கு நீ வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காண்டி. மரியாதையா பேசு. அப்புறம் நீ எனக்கு வேணும், புரியுதா? இப்பவே எனக்கு நீ வேணும். இது என் கோட்டை. என் கோட்டைக்குள்ள வந்து என்னையே நீ அதிகாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நான் அதிகமா பேச விட்டுட்டல. நான் இங்கேருந்து நீ எப்படி போறேன்னு பாப்போம். இங்கேருந்து போகும்போது நீ அசோக்கு சொந்தமான வண்டி போவ. அப்படியா? தெரியும்டா. நரி கூட்டுக்குள்ள போறோம். எவ்வளவு புத்திசாலித்தனமா நடக்கணும்னு எனக்கும் தெரியும். சிங்க கபில கூட போயிட்டு வந்துடலாம். ஒன்ன மாதிரி ஓநாய் கூட்டத்துக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும்னு எனக்கும் தெரியும். நீ என்னத்தான் தெளிவா வந்தாலும் இந்த அசோக்ல இருந்து இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. இங்க பார், நான் காதலிச்சது உண்மை, உன் மேல பைத்தியமா இருந்தது உண்மை. எனக்கு நீ வேணும், புரியுதா? என் வாழ்க்கையில ஒன்ன தவிர வேற எவனுக்கு இடம் கிடையாது. நான் வாழணும்னா அது உன் கூட மட்டும்தான். என் வாழ்க்கை துணைனா அது நீ மட்டும்தான். நான் ஒருத்தி கைய பிடிக்கிறேன்னா அது உன் கையா தான் இருக்கணும். எனக்கு நீ வேணும். அப்புறம் என்னடி அப்புறம்? யாருங்க கேட்ட எடுத்து முடுங்க. எப்படி இந்த அசோக்கிட்ட நீ தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். எங்க என்கிட்ட தப்பிச்சு போப்பாக்கும். இன்னைக்கே நீ எனக்கு சொந்தமாகற. இத முட்டாளனே நினைச்சிட்டல நீ. நான் அன்னக்கிளி பேத்திங்கத மறந்துறாத. வாடே மோதாத, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எப்படி இன்னைக்கு நீ என்கிட்ட தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். எங்க என் பேத்தி மேல கை வை பாப்போம். அன்னக்கிளி பெரிய வீரசூரிய தான் கூட்டு வந்திருக்க. அப்படியா? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் பாட்டி மேல கைய வை பாப்போம். ஹாய் ஹாய், கோரல ஓசத்தி பேசுன தொண்டை இருக்காரு. அது பெண் சிங்கம்டா. உன்ன மாதிரி எத்தனை ஓநாய்களை தாண்டி வந்திருப்பாங்க. இப்ப ஒரு பொண்ணு முன்னேறாலே உங்களுக்கு பொறுக்கல. 40 வருஷத்துக்கு முன்னாடியே சாதிச்சு காட்டின பெண்மணிடா. வீர பெண்மணி அன்னக்கிளி. அவங்களோட வளப்புடா. பேத்தி மேல உன் நிழலு பட்டுச்சு, குழி தோண்டி புதைச்சிருவேன். என் தோற்றத்துக்கு தாண்ட வயசு,
என் உள்ளத்துக்கு இல்ல காலு கீழே போட்டு நசுக்குன்னு உசுறு மிஞ்சாது. அப்படிங்களா? நீங்கெல்லாம் மிரட்டி நான் பயந்துருவேன். உன் கோட்டைக்குள்ள வரும்போதே நாங்க எவ்வளவு புத்திசாலியா இருப்போம்னு உனக்கு தெரிய வேண்டாம்.